எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் நமது ஆபத்து காலத்தில் பாதுகாவலாய் நமக்கு இருக்கிறார். உலகத்தில் ஆபத்துகள் உண்டு, விபத்துகள் உண்டு, இழப்புகள் உண்டு. நம்மை சூழ்ந்திருக்கும் மக்கள் கலைந்து போகும் நேரங்கள், காலங்கள் உண்டு, இல்லாமல் போகும் காலங்கள் உண்டு. ஆனால் அதன் மத்தியிலே ஆண்டவர் ஆபத்து காலத்தில் நமக்கு பாதுகாவலாயிருக்கிறார். சங்கீதம் 27:5 தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலை ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். எனக்கு அருமையானவர்களே, தீங்கு நாள் வரும். ஏசாயா 57:1 தீங்கு வரும் முன்பதாகவே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். இளம் வயதிலே சிலர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். நேற்று ஒருவர் ஃபோன் பண்ணார், என் சகோதரன் 53 வயது தான், பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள், இப்போதான் அவங்க அப்பா தேவை. ஆனால் நேற்று திடீரென்று 5 நிமிடத்தில் அவர் இறந்து போனார். அதுக்கு முன்னால தான் அவங்க அம்மாட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தார். ரூமுக்கு போனார், மூச்சு விட முடியலன்னு சொன்னார். 5 நிமிடத்தில் இறந்து போனார். ஏன் பிரதர் என்று கேட்டார். அப்பொழுது நான் சொன்னேன், அவருக்கு வாழ்க்கையிலே தீங்கு வந்து அவரை ஆண்டவரிடமிருந்து அந்த தீங்கு பிரித்துவிடும் முன்பதாக ஒரு ஆத்மாவை காத்து ஆண்டவர் பரலோகம் கொண்டு போயிருக்கிறார் என்றேன். அவர் சொன்னார், கரெக்ட். என் சகோதரன் குடித்து கொண்டே இருப்பார், லிவரெல்லாம் மோசமாகிவிட்டது. ஆனால் கடந்த 6 மாதங்களாக முற்றிலுமாக மனம் திரும்பி அவர் குடியை விட்டுவிட்டார். ஆனாலும் திடீரென்று ஒரு நாள் கொஞ்சம் போய் குடிச்சிட்டு வந்துடுவார். இவ்வளோ துடித்தார், முழுசும் விட்டுறணும். இந்த 1 வாரம்தான் அவர் குடிக்காமல் இருந்தார். அம்மா, எங்கள் அம்மா வயதான அம்மா, அவங்ககிட்ட வந்து உட்கார்ந்து பேசி மிகுந்த சந்தோஷமாய், அம்மாவுக்கு அருமையான பிள்ளையாக அவர் இருந்தார். அவருக்கு குடும்பம் உண்டு, ஆனாலும் அம்மாவை தேடி தினமும் வந்து விடுவார். கொஞ்ச நேரம் பேசி அம்மாவை சந்தோஷப்படுத்தி செல்வார். இப்படி மாறின அவர் திடீரென்று எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆம், தீங்கு நாள் வருவதற்கு முன்பதாகவே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான், ஆத்மா காக்கப்படுகிறது. ஆனால் இந்த உலகத்தில் தொடர்ந்து நாம் தீங்கின் மத்தியிலே வாழும்படியாகவும் ஆண்டவர் நம்மை கூடார மறைவிலே மறைக்கிறார். பரலோகத்தின் கூடார மறைவிலே அவரை மறைத்தார். ஆனால் நமக்கு இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் அவருடைய கூடார மறைவிலே மறைத்து ஒளித்து வைத்து, பிசாசு தொடாதபடி, பொல்லாத மனிதன் தொடாதபடி, தவறான தீங்கு தொடாதபடி நம்மை ஒளித்து வைக்கிறார். ஒளித்து வைத்து அவர் நம்மை கன்மலையின் மேல் யாரும் தள்ள முடியாத, நம்மை உடைக்க முடியாத நிலைமையில் நம்மை உறுதியாய் ஸ்தாபித்து உயர்த்தி வைக்கிறார். இந்த அருளை ஆண்டவர் உங்களுக்கு என்று தருகிறார். உங்கள் வேலையை ஸ்திரமாய் ஸ்தாபிக்கிறார், ஆவிக்குரிய வாழ்க்கையை ஸ்திரமாய் ஸ்தாபிக்கிறார், குடும்ப வாழ்க்கையை ஸ்திரமாய் ஸ்தாபிக்கிறார், படிப்பை ஸ்திரமாய் ஸ்தாபிக்கிறார், பிஸ்னஸை ஸ்திரமாய் ஸ்தாபிக்கிறார், ஊழியத்தை ஸ்திரமாய் ஸ்தாபிக்கிறார், அபிஷேகத்தை ஸ்திரமாய் ஸ்தாபிக்கிறார், கூடார மறைவிலே ஒளித்து வைக்கிறார். தேடுறாங்க எல்லாரும், இவனை ஒழிக்கணும்ட்டு. எங்கே இருக்கிறாருன்னு தெரியல. தாவீது போனப்போ எல்லாருக்கும் நல்ல தூக்கத்தை கொடுத்துட்டார், சத்துருக்களுக்கெல்லாம். அவன் வேலையை முடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு வந்தான், ஒருத்தர் கூட தொட முடியல. அப்படியே உங்களுக்கும் ஆண்டவர் செய்வார். தைரியமாயிருங்க. சங்கீதம் 90:1 கூறுகிறது, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். எனக்கு மட்டுமல்ல, என் பிள்ளைங்களுக்கு, பேர பிள்ளைங்களுக்கு, அவங்க பிள்ளைங்களுக்கு, எல்லா தலைமுறைக்கும் நீர் அடைக்கலமானவர். மக்க ஸ்தோத்திர சாமி. உபாகமம் 33:27 அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்துவார், அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். தைரியமா இருக்கு. சங்கீதம் 91:1 உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். தேங்க்யூ ஜீசஸ். அருளை ஆண்டவர் இன்று உங்களுக்கு தருகிறார். 2 கொரிந்தியர் 6:16 கூறுகிறது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது?
நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் ஆத்மாவை ஆண்டவர் காப்பாற்றுவார், அவருடைய பிள்ளையாக காப்பாற்றுவார், தேவனுடைய பிள்ளையாக அவருடைய ஆலயமாக காப்பாற்றுவார். உலகத்தின் வழிபாடுகளில் அல்ல, ஆண்டவருடைய வழி நடத்துதலில் அவருடைய ஜீவனால் நிரப்பி சர்வ வல்லமையுள்ள தேவனாக உங்களுக்கு இருப்பார். யோசுவா 1:9 ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்கிறார், பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, பயப்படாது, நான் உனக்கு அடைக்கலமாய் இருக்கிறேன், நீ கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன்னோடே இருக்கிறேன். ஆகவே தைரியமாயிருங்கள். இந்த பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு இன்று தந்து தீங்கு நாளில் உங்களை அவருடைய செட்டுகளின் கீழ் மறைத்து 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 ஒளித்து வைத்து உங்களை கன்மலையின் மேல் உயர்த்தி வைப்பாராக. இந்த ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தில் உங்கள் மீது நான் வைக்கிறேன். இந்த பலன் உங்கள் மீது இறங்கட்டும், உங்கள் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் மீது இறங்கட்டும். ஆத்துமா காக்கப்படட்டும், சரீரம் காக்கப்படட்டும், படிப்பு காக்கப்படட்டும், வேலை காக்கப்படட்டும், போகும் இடத்தில் செய்யப்படும் வேண்டிய எல்லா வேலைகளும் எல்லா உத்தரவாதங்களும் காக்கப்படட்டும், பெயர் காக்கப்படட்டும், நற்கீர்த்தி உண்டாயிருக்கட்டும், பொருளெல்லாம் காக்கப்படட்டும், ஒன்றையும் பிசாசு திருடாதபடி எல்லாவற்றையும் ஆண்டவர் காப்பாற்றுவாராக. அப்படியே செய்வதற்காக நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா, நன்றி. அவர்களை முத்தமிட்டு அணைத்து கொண்டு ஆசீர்வதித்து முத செட்டுகளின் மறைவிலே, கூடார மறைவிலே அந்த பெயரின் கீழ் மறைத்து வைத்து காத்துக்கொள்ளும். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், கர்த்தருடைய பெயர் இயேசுவின் பெயர் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். இந்த வசனத்தின்படியே நடக்கட்டும். எல்லாவற்றையும் காத்துக்கொள்ளும். ஒன்றும் காணாமல் போகாது, ஒன்றும் எடுக்கப்படாது, எல்லாம் ஸ்திரமாய் ஸ்தாபிக்கப்படும். மாறாக கன்மலையின் மேலும் அது பிள்ளைகளை உயர்த்துவதற்காக நன்றி, இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you. எனக்கு அருமையானவர்களே, பிஸ்னஸ் பிளஸ்ஸிங் பிளான், அதாவது வணிக ஆசீர்வாத திட்டம், பிஸ்னஸில் நீங்கள் இருந்தால், இந்த பிஸ்னஸில் இணைந்திருந்தால், பிஸ்னஸில் வேலை செய்து கொண்டிருந்தால் இந்த திட்டத்தில் நீங்கள் சேரலாம். உங்கள் பிஸ்னஸை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவர் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை பெருக பண்ண வல்லவராக இருக்கிறார். அதற்கு வேண்டிய பலனை கொடுக்கிறார். He gives you power to produce wealth. உபாகமம் 8:18. ஆகவே இதற்கேற்ற கிருபையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி இந்த பிஸ்னஸ் பிளஸ்ஸிங் பிளானில் நீங்கள் சேருங்கள். இதன் மூலம் லட்சக்கணக்கான மக்கள் இலவசமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக எல்லா சேவையும் நாம் செய்யும்படியாக வழி செய்வீர்கள். நீங்கள் கொடுக்கும் கொஞ்சத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருகப்படுவார். அதே போல உங்களுக்கும் வர வர நீங்கள் விருத்தி அடைந்து மிகப்பெரிய ஐஸ்வர்யமானாகும்படி ஈசாக்குக்கு செய்தது போல ஆதியாகமம் 26:12-13 படி உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த திட்டத்தில் இணைந்து கொள்ளுங்கள். திட்டத்தில் இணைந்திருக்கும் நீங்களும் ஒவ்வொரு மாதமும் இந்த சேவையில் ஈடுபட்டு கர்த்தருக்கென்று உங்கள் காணிக்கைகளை கொடுத்து நிறைவான பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். லட்சக்கணக்கான மக்களுடைய கண்ணீரை நாம் துடைப்போம். மற்றவர்களை பார்த்து அல்ல, கர்த்தரை பார்த்து நாம் ஒவ்வொரு காரியத்தையும் செய்வோம். கர்த்தர் உங்களை கன்மலையில் வைத்து பாதுகாப்பார், உங்களை மூடி மறைப்பார், கன்மலையின் மேல் வைத்து உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு வருவார். கவலைப்படாதிருங்கள்.